இன்றைக்கி அரிசி பருப்பு முருங்கைக்கீரை சாதம் பார்க்க போகிறோம். தேவையானது பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சீரக மிளகு, முருங்கைக்கீரை, அரிசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்காங்க. சீரகமும் மிளகும் நுணுக்கி வச்சுக்கிட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க. கல்லுப்பு, தக்காளி, சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. நல்லா வதங்கின வேட்டி பச்சை வாசனை பண்ண வேட்டி முருங்கைக்கீரையும் சேர்த்துக்காங்க. நான் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் கீரை கூட சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்காங்க. நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி பருப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தக்கன கீரை சேர்த்துக்காங்க. நான் தண்ணி இதுக்கு 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இது துவரம் பருப்புக்கு பதிலாக பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு அது மாதிரி கூட நம்ம பயிர் வகைகளை சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றப்ப நல்லா ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.